வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நெல்லை பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனுவை ஏற்றதை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த வக்கீல் மகாராஜன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவான வழக்கை மறைத்து நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். சொத்து விவரங்களை மறைத்திருக்கிறார். வேட்புமனு முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை. இதனை சுட்டிக்காட்டி வேட்புமனு பரிசீலனையின் போது நான் ஆட்சேபம் தெரிவித்திருந்தேன். ஆனால் எந்த விசாரணையும் நடத்தாமல் நயினாரின் மனு ஏற்கப்பட்டது சட்டவிரோதமானது. எனவே நயினார் வேட்புமனு ஏற்கப்பட்ட உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனது ஆட்சேபனை மீது விசாரணை நடத்தி முடிவெடுக்கும் வரை நெல்லை தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் வக்கீல் மகாராஜன் கூறியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதிகள் கங்கா போர்வாலா, சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் கூறியதாவது: ஓட்டுப்பதிவை தவிர மற்ற தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் முடிந்துவிட்ட நிலையில் தாமதமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் பாதிக்கப்பட்டிருந்தால் தேர்தல் முடிந்த பின் தேர்தல் வழக்காக தாக்கல் செய்யலாம் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். அப்போது குறுக்கிட்ட தேர்தல் ஆணையம் தரப்பு வக்கீல், மனுதாரர் நெல்லை தொகுதியின் வாக்காளரோ வேட்பாளரோ இல்லை, எனவே தேர்தல் வழக்கை தாக்கல் செய்ய முடியாது என வாதிட்டார். இதையடுத்து தேர்தல் முடிந்த பிறகு வேண்டுமானால் மனுதாரர் தேர்தல் ஆணையத்தை நாடலாம் என வழக்கை முடித்து ஹைகோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.